இப்ப என் மகன் இருக்காருன்னா என் மகன் ஃபிடல் காஸ்ட்ரோ படிக்கிறதுக்கு நான் காசு செலவழிப்பேன், நான் சம்பாரிச்சு கொடுப்பேன். அவர் படிப்புக்கான செலவு என்னுடைய பொறுப்பு. இப்படித்தானே பார்த்திருக்கோம், இப்படித்தானே நீங்களும் வளர்ப்பீங்க, இப்படித்தானே ஒரு வீட்லயும் நடக்கும். ஆனா அண்ணன் விஜய் வீட்டுல மட்டும் பிள்ளைங்க கூட கடன் தான் வாங்குவாங்க. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் 12.4 கோடி ரூபாய் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. கடை புருஷங்கிட்ட கடை 12.4 கோடி. அந்த பையன் இருக்காரு இல்லையா 8.7 லட்சம், 8 லட்சம், அதாவது 8.25 லட்சம் வாங்கியிருக்காரு. யாரு? இந்த பையன். மகள் 4 லட்சம் வாங்கியிருக்காங்களாம். ஒய்ஃபு, மகள், இவங்க மட்டும்தான் கடை வாங்கினாங்களா? அவங்க அப்பாவும் வாங்கியிருக்காரு, 3 கோடி கடை வாங்கினாராம் அவங்க அப்பா. அம்மா 87 லட்சம் வாங்கியிருக்காங்களாம். சொந்த குடும்பத்துக்கே கடன் கொடுத்து வட்டி வாங்கின ஒரு மனுஷன் நம்ம அண்ணன் தான் இருப்பாரு. சொந்த குடும்பத்துக்கு கடன் கொடுத்தாராம். ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்படி நான் கடன் கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன் அப்படின்னா வருமான வரியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு வேலையும் இதுல இருக்கும். எனக்கு தெரிஞ்சுங்க, உலகத்துல இப்படி ஒரு அஃபிடவிட்ட பாத்திருக்கவே மாட்டாங்க. பொண்டாட்டிக்கு, அம்மாவுக்கு, பிள்ளைகளுக்கு, அப்பாவுக்கு கடன் கொடுத்த ஒரே மையம் இவராத்தான் இருக்காரு. வருமான வரியை ஏய்க்கவா இல்ல தேர்தல் ஆணையத்தை ஏய்க்கவா, இது ஒரு பக்கம் இருக்கு. அசையும் சொத்துக்கள் 404 கோடி ரூபாய் இருக்கான் நம்ம அண்ணன் கிட்ட, ரைட்டு. ஆனா 2000 வாங்கப்பட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு, 2000 வாங்கப்பட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் உடைய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அந்த குடியிருப்பு மட்டும்தான் அவங்களுடைய இணையர் அவங்க சங்கீதா மேல இருக்கு. மத்த எந்த ஒரு சொத்தும் அவங்க வீட்டுல இருக்கிற யாரு பேர்ல இல்ல. நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கிறோம்னா பிள்ளைங்க பேர்ல வாங்குவோம், பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் பண்ணுவோம், ஒய்ஃப் பேர்ல வாங்குவாங்க, இல்லைன்னா கணவன் பேர்ல இப்படி மாத்தி மாத்தி எல்லாம் செய்வோம். எல்லாரும் அப்படித்தானங்க செய்வோம். வீட்டுல இருக்கிற ஆளுங்க எல்லாம் வாங்கி வைப்போம்ல சொத்து, நகையெல்லாம் பிள்ளைகளுக்காக வாங்கி சேர்ப்போம்ல. ஆனா இந்த அப்பா மட்டும், விஜய் அப்பா மட்டும் ரொம்ப துண்டா இருக்காருங்க. வீட்டுல எல்லாருக்கும் கடன் கொடுக்கிறாரு. ஒரு சொத்தை தவிர மத்த எந்த சொத்தும் யார் பேரிலும் இல்லை, வாங்கப்படல. அப்பா பேர்ல சொத்து வாங்கல, அம்மா பேர்ல வாங்கல, பிள்ளைங்க பேர்ல வாங்கல, இணையர் பேர்ல வாங்கல, அவர் பேர்ல மட்டும் வாங்கி குமிச்சிருக்காரு.